அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலக ஓ முருகா போற்று எனும் மந்திரத்தை மனதார வேண்டிக் கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோவில் என்னன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுங்க. இந்த கோவிலில் அம்பாளை வழிபட்டாலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் கருவறைக்குள்ள பெண்கள் சென்று அம்மனுக்காக பூஜிக்கக்கூடிய தலமாக இருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் கருவறையில் நடந்த அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயங்கள் 100 கணக்கில் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய இடம்னா மேல்மருவத்தூர் மட்டும்தாங்க. அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவுக்கு வரக்கூடியது இந்த மேல்மருவத்தூர் தலம்தான். தமிழகம் மட்டும் இல்லைங்க, உலகில் பல நாடுகளை இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களின் வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கானே சொல்லலாங்க. இந்த ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபடக்கூடிய வழக்கமாக இருக்கு. இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜையும் அபிஷேகம் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம். இருந்தாலும் சபரிமலை போல இந்த கோவிலும் மாலை அணிந்து கொண்டு இருமுடி கட்டி வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யக்கூடிய முக்கிய வழிபாடு முறை இருக்குங்க. இந்த ஒரு ஆலயம் எப்போது தோன்றிச்சுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அம்மன் கோவில்களை இதுவும் ஒன்றுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய அம்மனின் ஆலயம் தான் இந்த ஆதிபராசக்தி கோவிலுங்க. இந்த கோவிலில் உருவான வரலாறு என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல தாங்க 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்திருக்கு. இந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா மற்ற சாதாரண மரங்களை விட பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு. இதனால் இந்த பகுதியில் இருந்த மக்களோ இதனை கடந்து செல்லக்கூடிய நபர்களோ ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்தாங்க. அப்படி அதை சாப்பிட்டு வந்தவங்களுக்கு நிகழ்ந்த ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பால் கனிகளை சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்து குணமாயிருக்கு. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றிய தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவினுச்சு. பிறகு பார்த்திங்கன்னா 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்துடுச்சுங்க. அந்த மரத்தின் வேர்பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று அப்போது வெளிப்பட்டிருக்கு. அந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் மக்கள் பூஜை செய்ய தொடங்கினாங்க. இதற்கு சித்தர் பீடன்னு பெயரும் வச்சாங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்திருக்கு. பிறகு 1977ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி என்று தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலை பிரதிஷ்டையும் செய்திருக்காங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து கொண்டும் இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை பொட்டோடும் இடது திருக்கரத்தில் பார்த்திங்கன்னா சின்முத்திரை காட்டியபடி அம்பாள் காட்சியளிப்பா. 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிக்குங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரையும் ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு. இந்த அன்னையின் தலையில ஜடாமுடியை கிரீடம் போல அமைத்திருக்காங்க. மேலும் இந்த ஆலயத்தில் ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாக சொல்றாங்க. இங்கு மனிதர்கள் அனைவரும் சமம். இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் இந்த அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதன் அர்த்தமாக சொல்லப்படுதுங்க. கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலான்னு என்ற முறையை இங்கு பங்கார் அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கு அருள்வாக்கு கூறி வந்திருக்காரு. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக இருக்கு. பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால்
பக்தர்கள் பங்காரு அடிகளாரே அம்மானு அழைக்க தொடங்கிட்டாங்க. மேலும் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திருசூலமும் பார்த்தீங்கன்னா அமைத்திருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திருசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்க வேண்டுங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவகிரகங்கள் எதுவும் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக இருப்பதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாக சொல்லப்படுவதால் நவகிரகத்துக்குன்னு இங்கு தனியாக சன்னதி எதுவும் அமைக்கல. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய புற்று மண்டபம் ரொம்பவே சிறப்புங்க. இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்புகிறாங்க. இந்த மண்டபத்தின் இரவு நேரங்களில் தங்கக்கூடிய பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்த வண்ணமே இருக்குங்க. மேலும் இங்கு 1974ஆம் ஆண்டு சப்தகன்னி சன்னதி அமைத்திருக்காங்க. சப்த கன்னியர்களும் ஆதிபராசக்தியினுடைய பரிவார தேவதைகளாக இங்கு கருதப்படுவதால் இவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோவிலில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் இருக்குது. இந்த மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவதாக நம்புகிறாங்க. 21 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக இந்த மேல்மருவத்தூர் தலம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஜாதி மத இனம் எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும். மேலும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ள சென்று பூஜையும் அபிஷேகமும் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டா குடும்ப பலம் மேம்படும், அனைத்து பாவங்கள் இருந்து விடுபடுவாங்க. மேலும் இங்கு அங்க பிரதட்சணம் செய்தால் கோவிலில் முக்கிய வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டாலே அவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க. நவராத்திரி ஆடிப்பூரா நாட்களில் இங்கு அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோச்சனம் பெறுவதற்கான வழியாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய புற்றுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறாங்க. பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுவது உண்டு. மேலும் தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலசம் மற்றும் விளக்க பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவேளையில் நடத்தப்படுதுங்க. உலக நன்மைக்காக இங்கு யாகங்களும் செய்கிறாங்க. அதே போல் அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டாலே அனைத்தும் தீய சக்திகளிலிருந்து விடுபட முடியும். மேலும் ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைத்திருக்காங்க. அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர்னு 5000க்கு அதிகமான மன்றங்களும் செயல்பட்டு வருது. இங்கு ஆதிபராசக்தி கோவிலுக்கு யார் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை ஜபமும் தியானமும் செய்து வழிபடுவாங்களோ எந்த தீய சக்தியும் நெருங்காதுன்னு சொல்றாங்க. மேலும் இங்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், அதே போல் மாலை 3லிருந்து இரவு 8 மணி வரையிலும் கோவிலினுடைய நடை திறந்திருக்குங்க. ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்களில் இங்கு காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதில்லை. மேலும் இங்கு சிறப்பான விழாக்களாக பார்த்திங்கன்னா தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரா, நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா மேலும் அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் 3ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றி இருப்பதால் மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய சித்தர் பீடத்தின் அம்மன் சுயம்புவாக தோன்றியதால் இங்கு கோவிலில் மூலவர் இவர் தான். பங்காரு அடிகளாரின் இந்த தலத்தில் அருள்வாக்கு அருள்பவராக ஆதிபராசக்தியின் அம்சமாக பக்தர்கள் போற்றுறாங்க. 1974ஆம் ஆண்டு அம்மனின் ஆணைப்படி தான் இங்கு சித்தர் பீடத்தின் நுழைவாயில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டிருக்கு. இந்த மேடையில் சூலமும் ஓம் சக்தி மூலமந்திரமும் பதிக்கப்பட்டிருக்கு. இதுவே இந்த கோவிலின் முக்கிய வழிபாடு மையமாகவே இருக்குங்க. மேலும் இந்த கோவிலில் பெண் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் பெண்களுக்கு வழிபாட்டு சம உரிமையும், குறிப்பாக கருவறை வழிபாடும் கோயில் சேவைகளை முன்னுரிமை கொடுக்குறாங்க. மேலும் கலைமகள், அலைமகள், மலைமகள்னே ஆதிசக்தி முப்பெரும் தேவியர்களின் அம்சமாக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பார்த்திங்கன்னா வழிபட்டு வராங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் சிவப்பு ஆடை அணிந்து வருவது வழக்கங்க.
ஓம் சக்தி மேடையை மும்முறை வலம் வந்து வழிபடுவது இந்த கோவிலின் சிறப்பம்சமாக இருக்கு. இந்த பதிவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.